6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் புத்தகத்தில் உள்ள முக்கியமான வினா விடைகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதோட பார்ட் 2 வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 25 முக்கிய வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். அந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 26வது கேள்வி, தவறான ஒன்றினை தேர்ந்தெடுக்க. காரண வினை பற்றிய தவறான ஒன்றினை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, செய்வித்தான். செய்வித்தான் என்பது செயப்பாட்டு வினை. இது காரண வினை கிடையாது. மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே காரண வினைகள். அதனால் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 27வது கேள்வி, பொறுத்துக. பொறுத்துக. கனகம், மேலி, கலிங்கம், ஆழி. சொல்லும் பொருளும் பொறுத்துக. கனகம் என்றால் பொன் என்று பொருள். மேலி என்றால் கலப்பை என்று பொருள். கலிங்கம் என்றால் ஆடை என்று பொருள். ஆழி என்றால் மோதிரம் என்று பொருள். ஆழி என்றால் கடல் என்றும் மோதிரம் என்றும் 2 பொருள்கள் உண்டு. கனகம் பொன், மேலி கலப்பை, கலிங்கம் ஆடை, ஆழி மோதிரம். இனி 28வது கேள்வி, பாவை நோன்பு என்பது எந்த திங்களில் பெண்களால் கொண்டாடப்படும் பண்டிகை? பாவை நோன்பு என்பது எந்த திங்களில், இதில் திங்கள் என்பது மாதத்தை குறிக்கின்றது, பெண்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை. ஆன்சர் ஆப்ஷன் பி, மார்கழி திங்கள். பாவை நோன்பு என்பது மார்கழி திங்களில் பெண்களால் கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை. இனி 29வது கேள்வி, பொருத்தமற்றதை கண்டறிக. பொருத்தமற்றதை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி, பாண்டிய நெடுஞ்செழியன், கபிலர். பாண்டிய நெடுஞ்செழியன், கபிலர். மற்ற ஆப்ஷன்ஸை பாருங்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, இவை இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. இன்னா 40, இனியவை 40, இவை 40 பாடல்களை கொண்ட நூல்கள். ராமாயணம், மகாபாரதம், இந்த 2ம் காப்பியங்கள். பொருந்தாதது ஆப்ஷன் டி. இனி 30வது கேள்வி, டேஷ் அகலத்து டேஷ் நீளத்து டேஷ் உயரத்து உறுப்பினது ஆகி என்று சிலப்பதிகாரம் நாட்டிய அரங்கம் அமைத்த முறையினை கூறுகின்றது. டேஷ் அகலத்து டேஷ் நீளத்து டேஷ் உயரத்து உறுப்பினது ஆகி என்று சிலப்பதிகாரம் நாட்டிய அரங்கம் அமைத்த முறையினை குறிப்பிடுகின்றது. ஆன்சர் ஆப்ஷன் பி, எழுகோல் அகலத்து எண்கோல் நீளத்து ஒரு கோல் உயரத்து. 7, 8, 1 இதுதான் சரியான விடை. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 31வது கேள்வி, தவறான இணையினை கண்டறிக. தவறான இணையினை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் பி, திண்ணியது வலியது. திண்ணியதுனாலே வலியது என்றுதான் பொருள். அதனால் இது பொருள் தருக, எதிர்ச்சொல் கிடையாது. மற்ற ஆப்ஷன்ஸை பாருங்கள். சிறிது பெரிது, உயர்வு தாழ்வு, நன்று தீது, இது எல்லாமே எதிர்ச்சொற்கள். திண்ணியது வலியது அப்படிங்கிறது பொருள் தருக. அதனால் பொருள், திண்ணியதுக்கு பொருள் தான் வலியது. அதனால் தவறான இணை ஆப்ஷன் பி. இனி 32வது கேள்வியை நம்ம பார்க்கலாம். வலியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தன்று என்ற குறட்பாவில் இடம்பெறும் அணி. வலியின் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தன்று என்ற குறட்பாவில் இடம்பெறும் அணி. ஆன்சர் ஆப்ஷன் சி, இல்பொருள் உவமை அணி. ஆன்சர் இல்பொருள் உவமை அணி. அதாவது புலியின் தோல் போர்த்து மேய்ந்தன்று, புலியின் தோலை போர்த்து மேய முடியாது. அதனால் இல்லாத பொருளை உவமையாக்கி கூறுவதால் இல்பொருள் உவமை அணி. இனி 33வது கேள்வி, திருக்குறளில் பொருட்பாலில் உள்ள இயல்கள். திருக்குறளின் பொருட்பாலில் உள்ள இயல்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி, அரசியல், அங்கவியல், ஒலிபியல். அரசியல், அங்கவியல், ஒலிபியல். இனி 34வது கேள்வி, கூற்றுகளை ஆராய்க. மொழி குடும்பத்தை பற்றிய கூற்றுகளை ஆராய்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பி சரி, சி, டி தவறு. இந்தோ ஆசிய மொழிகள் அப்படின்னு ஒரு மொழி குடும்பம் உண்டு. திராவிட மொழிகள் அப்படிங்கிற மொழி குடும்பமும் உண்டு.
ஆஸ்திரோஸ் திபெத்திய மொழிகள் அப்படிங்கிற மொழி குடும்பம் கிடையாது. ஆஸ்திரோ சீன மொழிகள் அப்படிங்கிற மொழி குடும்பம் கிடையாது. ஏபி சரி, சிடி தவறு. இனி 35வது கேள்வி. நடுவண் அரசு அதாவது மத்திய அரசு பெரியாரின் உருவம் பொதித்த அஞ்சல் தலையினை வெளியிட்ட ஆண்டு எது? நடுவண் அரசு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையினை வெளியிட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி 1978. 1978. 36வது கேள்வி. எந்த ஆண்டில் டாக்டர் அம்பேத்கர் சட்ட படிப்பில் பாரிஸ்டர் பட்டம் பெற்றார்? அம்பேத்கர் பாரிஸ்டம் பட்டம் பெற்றார். அவர் எந்த ஆண்டு பட்டம் பெற்றார்? எந்த ஆண்டு அம்பேத்கர் சட்ட படிப்பில் பாரிஸ்டர் பட்டம் பெற்றார்? ஆன்சர் ஆப்ஷன் சி 1923ஆம் ஆண்டு. 1923ஆம் ஆண்டு. இனி 37வது கேள்வி. குறுந்தொகையின் கடவுள் வாழ்த்தை பாடியவர் யார்? குறுந்தொகையின் கடவுள் வாழ்த்தை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெருந்தேவனார். ஆன்சர் பெருந்தேவனார். இனி 38வது கேள்வி. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யார்? இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி அகத்தியலிங்கம். ஆன்சர் அகத்தியலிங்கம். இனி 39வது கேள்வி. நாரதர் வருகிறார் என்பது எவ்வகை ஆகுபெயர்? நாரதர் வருகிறார் என்பது எவ்வகை ஆகுபெயர்? ஆன்சர் ஆப்ஷன் டி உவமையாகுபெயர். ஆன்சர் உவமையாகுபெயர். 40வது கேள்வி. கூண்டதனை உடைத்து எழுந்து சிங்கம் போல குளிர் பொதிகை தென்தமிழே சீறி வாவா என பாடியவர் யார்? கூண்டதனை உடைத்து எழுந்த சிங்கம் போல குளிர் பொதிகை தென்தமிழே சீறி வாவா என பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி பாலசுப்ரமணியம். ஆன்சர் பாலசுப்ரமணியம். இனி 41வது கேள்வியை நம்ம பார்க்கலாம். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என பாராட்டப்படுபவர் யார்? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என பாராட்டப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி வாணிதாசன். ஆன்சர் வாணிதாசன். இனி 42வது கேள்வி. வளையி என்பதன் இலக்கண குறிப்பு. வளையி என்பதன் இலக்கண குறிப்பு. இ அப்படின்னு வந்தாலே ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடை. ஈன்னு வந்தாலே அது சொல்லிசை அளபடை. நீ 43வது கேள்வி. அதியமான் நெடுமான் அஞ்சியின் அவைக்கள புலவராக திகழ்ந்தவர் யார்? அதியமான் நெடுமான் அஞ்சியின் அவைக்கள புலவராக திகழ்ந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஔவையார். ஆன்சர் ஔவையார். இனி 44வது கேள்வி. அமாவாசை காலத்தில் ஒன்றாக இணைந்திருக்கிற சந்திரனையும் சூரியனையும் ஒத்து இருந்தவர்களாக கம்பராமாயணத்தில் குறிப்பிடப்படும் இருவர் யார்? அமாவாசை காலத்தில் ஒன்றாக இணைந்திருக்கிற சந்திரனையும் சூரியனையும் ஒத்து இருந்தவர்களாக கம்பராமாயணத்தில் குறிப்பிடப்படும் இருவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ராமன் மற்றும் சுக்ரீவன். ஆன்சர் ராமன் மற்றும் சுக்ரீவன். இனி 45வது கேள்வி. தவறான கூற்றினை கண்டறிக. தவறான கூற்றினை கண்டறிக. இதில் 2 கூற்றுகள் தவறானது. அது என்ன கூற்றுகள்னு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஏயும் சியும் தவறானது. ஆன்சர் ஏயும் சியும் தவறானது. என்ன தவறுன்னு நம்ம பார்க்கலாம். குறுந்தொகை குறைந்த அளவான 3 அடி மற்றும் 7 அடி கொண்டது. அதிக அளவாக 7 அடி. இது தவறு. குறுந்தொகை அப்படின்னு சொன்னாலே 4 அடி சிற்றலையையும் 8 அடி பேரலையையும் கொண்டது. அதனால் 4 அடி குறைந்த அளவாக 4 அடி அதிக அளவாக 8 அடி கொண்டது அப்படின்னு தான் வந்திருக்கணும். இதில் 3 7ன்னு இருக்குது. அதனால் தவறு. இனி சியை பாருங்கள். குறுந்தொகைக்கு நக்கீரர் தேவநாயர் கடவுள் வாழ்த்து பாடியுள்ளார். இது தவறு. குறுந்தொகையின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பெருந்தேவனார். ஆன்சர் பெருந்தேவனார். இதில் தவறாக இருக்குது. மற்ற ஆப்ஷன்ஸை பாருங்கள். பிடி
குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ. குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ. குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடல்களுடன் 401 பாடல்கள் உள்ளன. கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து 401 பாடல்கள் உள்ளன. இதுவும் சரி. பியும் டியும் சரி, ஏயும் சியும் தவறு. இனி 46வது கேள்வி. எந்த அறத்தை அளித்தவர்க்கும் தப்பி பிழைக்க வாய்ப்பு இருக்கும், ஆனால் எச்செயல் புரிந்தவர்க்கு உய்வே இல்லை என வள்ளுவர் உரைக்கின்றார். எந்த அறத்தை அளித்தவருக்கும் தப்பி பிழைக்க வாய்ப்பு இருக்கும், ஆனால் எந்த செயலை புரிந்தவருக்கு உய்வே இல்லை என வள்ளுவர் உரைக்கின்றார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, செய்த உதவியை மறப்பவர்கள். செய்த உதவியை மறப்பவர்களுக்கு உய்வே இல்லை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இனி 47வது கேள்வியை நம்ம பார்க்கலாம். புலவரேறு என சிறப்பிக்கப்பட்டவர் யார்? புலவரேறு என சிறப்பிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, வரத நஞ்சைய பிள்ளை. ஆன்சர் வரத நஞ்சைய பிள்ளை. இனி 48வது கேள்வி. சாமானிய மக்களுக்கும் விளங்கும் வண்ணம் தமிழ் கவிதை தர வேண்டும் இந்த நாளில் என்ற வரிகள் யாருடையது? சாமானிய மக்களுக்கும் விளங்கும் வண்ணம் தமிழ் கவிதை தர வேண்டும் இந்த நாளில் என்ற வரிகள் யாருடையது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சுரதாவினுடையது. உவமை கவிஞர் சுரதாவினுடையது. 49வது கேள்வி. தோடுடைய செவியன் விடமுண்ட கண்டன் என்ற தொடரில் குறிப்பிடப்படுபவர் யார்? தோடுடைய செவியன் விடமுண்ட கண்டன். பேர்லே பாருங்க, தோடுடைய செவியன் விடமுண்ட, விஷத்தை உண்ட கண்டன் என்று அழைக்கப்படுபவர் யார்னா சிவபெருமான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிவபெருமான். உமையொரு பாகனாம் சிவபெருமான் என்பதுதான் சரியான விடை. இனி 50வது கேள்வி. பொருந்தாத ஒன்றினை தேர்ந்தெடுக்க. பொருந்தாத ஒன்றினை தேர்ந்தெடுக்க. மறைமலை அடிகள் எழுதிய நூல்களுள் பொருந்தாதவற்றை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குறிஞ்சிப்பாட்டு ஆராய்ச்சி உரை. அது அவர் எழுதாத ஒரு நூல். மற்ற நூல்களை பாருங்க. மறைமலை அடிகள் எழுதிய மற்ற நூல்கள்: முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை, பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை, மாணிக்கவாசகர் வரலாறும் காலமும். இதில் அவர் எழுதாதது குறிஞ்சிப்பாட்டு ஆராய்ச்சி உரை. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அவ்வளோதான். நம்ம 25 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். அந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.